2025ல ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததோட இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹெட்டிக்காக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ டெவலப்மெண்ட் சைடு தான் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் டெவலப்மெண்ட் சைட்லேயே நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம ஜாப் மார்க்கெட்னா கொஞ்சம் ப்ரெஷர் எங்கேயும் எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். இல்லை இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் அவ்வளோக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. பேசிக்காக இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, நான் கோடிங் ஜாப்ஸில் என்ன டொமைன் இப்போ நல்ல கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இல்லை அப்ஸ்கில் பண்ணலாம்? பேசிக்கலி நெட்வொர்க்கிங்ஸ் நல்லா போகுது, என்டியூசிங், க்ளவுடு வந்து மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ டெவலப்மெண்ட் சைடு தான் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் டெவலப்மெண்ட் சைட்லேயே நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ க்ளவுட் படிக்கலாம். ஐ திங்க் மார்க்கெட்டு வந்து ஹையாக தான் இருக்குது. என்னை பொறுத்தளவும் நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை பொறுத்தா இருக்குது எல்லாம். உங்கள் கம்பெனியில் எப்படி வேகன்சி எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. நிறையா ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க, நிறையா ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க. அவங்க எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா ஸ்பெசிஃபிக்காக? மேக்ஸிமம் எடுக்கிற எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஏதாவது பேசிக்கலாக ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் எடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஏதாவது ஸ்கில்ஸ் வேணும். டெவலப்மெண்ட் சைடாக இருந்தால் கோடிங் லாங்குவேஜஸ் தெரியும், நான் டெவலப்மெண்ட் சைட் நெட்வொர்க்கிங்ஸ், அப்புறம் ஏதாவது க்ளவுடு அந்த மட்டும் தெரிஞ்சுதான் ஓகே. என்ன ரோல் ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ டெவலப்பர் ரோல் இருக்குது. நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் இப்போ நிறையவே இருக்குது, பட் ஆனால் அவேர்னஸ் இல்லை. அதை பற்றின உங்களை தாட்ஸ், எந்தெந்த செக்டாரில் போனால் ஒரு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப், ஒரு நல்ல வேகன்சி இப்போ நல்லா போயிட்டுருக்கு? இப்போ வந்து க்ளவுடில் போயிட்டுருக்கு. க்ளவுடு, டேட்டா அனலிஸ்டிக், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி. அதுக்கு வந்து பைத்தானு இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லோரும் பைத்தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது ஒரு ஈஸியாக இருக்கும். க்ளவுடு, ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே நான் கோடிங்கில் வர்றதா? நான் கோடிங் இது எல்லாமே அவ்வளோ ஓரளவு கோடிங் இருக்கும், ஆனால் இந்த டெவலப்பர் அளவுக்கு இருக்காது. டூல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். இப்போ பியூர் நான் கோடிங் அந்த மாதிரி சைட்னா இந்த மாதிரினா க்ளவுடு, நெட்வொர்க் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி இருக்கும். இப்போது எடுத்துகிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஜாப் மார்க்கெட்னா கொஞ்சம் ப்ரெஷர் எங்கேயும் எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அது மட்டும்தான் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கே போனாலும் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 1 year ஆச்சு வேணுங்கிறாங்க. டிகிரியோட இப்போ ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க. அதனால் டிகிரி விட்டுட்டு ஸ்கில் மெயின்டைன் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். நான் டெக்னோ ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஆரக்கிள் HCM க்ளவுட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும். சில பேர் கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அவங்க அந்த அப்ளிகேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும். ஸோ இப்போ நான் கோடிங்லேயுமே ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அந்த ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருந்தால் அவங்க ஒரு ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோடிங்கில் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கே ஹிட் பண்ணால், எங்கே ஓப்பன் பண்ணால் எங்கே இப்போ ப்ராசஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா டெக்னிக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்டையராக தெரிஞ்சுக்கிட்டவங்க கம்மியாக இருக்கும். அவங்க தான் நாலு பேர்னா ஒரு அனலிஸ்ட் ஆக முடியும். அந்த ஒரு அப்ளிகேஷனோட ஒரு லீட் எடுத்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும். இந்த தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகணுங்கிறது அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் அவங்க வந்து டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. நான் ஃபங்க்ஷனல் பீப்புள் தான் பிஸ்னஸ்லேருந்து இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி ஃபங்க்ஷனல் ரிசோர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த அப்ளிகேஷன் கற்றுக்கணும். ஆனால் அவங்க கோடிங் நாலேஜும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். அவங்க கோட் பண்ண வேணாம், டெவலப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கங்கிற புரிஞ்சுக்கிற அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால் ஓவரால் வேக ஐடியா. ஆமாம், எப்படி பண்ணுறோங்கிறத தாண்டி அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதிகமாக கொடுத்துருக்க இந்த டெக்னிக்கல் ஒர்க்கை மட்டும் பண்ணாமல் ஏன் இது வந்து கிளைண்ட்டுக்கு வேணும்னா ஏன் வேணும், எதுக்கு வேணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அதை எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். அதனால் இதுவே ஒரு நான் டெக்னிக்கல் ஒரு ஸ்கில் தான், ஃபங்க்ஷனல் ஸ்கில். இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் எதுவும் டெவலப் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் ஸ்கில் வந்து சில நேரங்களில் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம இன்டர்நெட்லேருந்தே சோர்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சில கம்பெனி ஓன் பண்ணியிருக்க ப்ராடக்ட் இருக்குல்ல, வந்து ஆரக்கிள் மாதிரி கம்பெனிஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அப்போ வந்து அது ஏதாவது கோர்ஸ் மாதிரி போய் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் வேணும்னாலும் அவங்க க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும். அதெல்லாம் பெய்டு இதெல்லாம் இருக்கும். அதனால்
அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது டிஃபர்ஸ். ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அவைலபிளாக இருக்க மீடியாலேருந்தே கற்றுக்க முடியும், இப்போ இருக்க மாஸ் மீடியாலேருந்து. இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது பே பண்ணி தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. ஓகே, இப்போ 2025ல் ஜாப் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனிலே ஒரு வேக்கன்சி 2025 ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிளாக இருக்க ரிசோர்ஸஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து மார்க்கெட்டே எப்படி மாறிடுச்சுன்னா, முன்னாடி மாதிரி 9 ஹவர்ஸ் ஒர்க் பாலிசிலாம் கிடையாது. இப்போ பேருக்கு தான் டாக்குமெண்ட்டில் மட்டும் 9 ஹவர்ஸ் இருக்கும். அதை தாண்டி யார் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் வந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண, அதாவது தெரியாத விஷயமாகவே இருந்தாலும் அது அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுற ஒரு பர்சன்ஸாக தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கவங்க கண்டிப்பாக உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அவங்களுக்கான சான்சஸ் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் நான் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் எனக்கு வந்து பைத்தான் தான் தெரியும், எனக்கு சி மட்டும்தான் தெரியும், நான் அதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன்னு இருக்கவங்களுக்கு ஸ்கோப் குறைஞ்சிட்டே வருது. கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, அது மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கவங்களுக்கு தான் ஸ்கோப் இருக்குது. அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. முன்ன இருந்த அளவுக்கு இல்லைன்னு இல்லை, ஆனால் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டே வருது. ஏன்னா இப்போது 2-3 மாதமாக நிறைய ஓப்பனிங்ஸ் வருது நல்ல கம்பெனியில். 2024 எண்டு வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப டவுன்லாம் டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. இப்போ அந்த டிக்ளைன் இல்லை, இப்போ திருப்பி ஓப்பனிங்ஸ் வந்துட்டு. இன்னொன்று என்னென்னா, இது வந்து நிறைய கம்பெனியில் அப்ரைசல் டைம், நிறைய பேர் வெளியில் போவாங்க, திருப்பி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இப்போ இருக்க மார்க்கெட்டு. இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் கண்டிப்பாக ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கும். திருப்பி ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் டவுன் ஆகும். இது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன், தப்பாக கூட இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன். பிஇ முடித்தவங்களுக்கும் எம்இ முடித்தவங்களுக்கும் ஒரே சேலரி தான் கொடுக்க போகிறாங்க. அட் தி எண்ட் எம்இ முடிச்சிருக்காங்கங்கிறதுக்காக சம்பளம் கொடுக்க போகிறது இல்லை. அதனால் யோசிச்சுக்கலாம். ஏன்னா மணி சோர்ஸ்லாம் இருக்குது வீட்டில், வந்து என்னோட சேலரி வச்சு தான் அப்படின்னு இருக்கிறவங்க தேவையில்லாமல் படிக்க வேண்டாம். தேவைப்படும் போது அதுக்கு படிச்சுக்கலாம். எப்பவுமே எஜுகேஷன் மஸ்ட் தான். எதுக்கு நீடு இருக்குங்கிறத படிக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன்னு படிக்கக்கூடாது. அதுதான் நான் நெட்வொர்க்கிங்கில் அட்மினாக இருக்கேன். ஸோ இப்போது நான் கோடிங் சைட் பார்த்துட்டோம்னா வந்து நமக்கு வேரியஸ் ஸ்கில் செட்ஸில் இருக்குது. இப்போது சைபர் செக்யூரிட்டி இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி நெட்வொர்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போது நெட்வொர்க்கிங் தான் வந்து உங்களுக்கு க்ளவுடுக்கான பேசிக்ஸும் கூட. ஸோ அதில் கொஞ்சம் இப்போது டீப்பாக போயிட்டுருக்கு. சைபர் செக்யூரிட்டி நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம். அதுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் ஸ்கில் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? இல்லை இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் அவ்வளோக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. பேசிக்காக லினக்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதும் அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. கேட்டி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்டு கம்பெனிஸும் இப்போ ஃப்ரெஷர்ஸை வந்து மேபி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸை விட ஃப்ரெஷர்ஸை வந்து இப்போ அவங்க மேபி நல்லாவே, சரி சப்போஸ் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் யூஸ் பண்ணால் மேபி ஹி இஸ் அ குட் ரிசோர்ஸ் ஃபார் த கம்பெனி. ஹைரிங்லாம் போயிட்டுருக்கு ஃப்ரெஷர். ஆமாம். ஸோ அதேமாதிரி வேக்கன்சிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வேக்கன்சிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வர ஃப்ரெஷர்ஸோட ஐடியா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து மேபி இது யார் கொஞ்சம் லைசராக இருக்காங்க, ஃபைனல் இயர் வரைக்கும் கொஞ்சம் லைசராக இருந்து ஃபைனல் இயரில் தான் கொஞ்சம் இன்டென்ஸ் காட்டுறாங்க. இன்டர்வியூஸ் எப்படி இருக்குது. சப்போஸ் எப்படின்னா இப்போ நானே கூட 3rd இயர் வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் நார்மலாக தான் இருந்தேன். ஃபைனல் இயரில் தான் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு டிசம்பர் ஆயிடுச்சு, எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க இன்னும் கம்பெனி செலக்ட் ஆகுது, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் ஆனாங்க. 2024ல் வந்துட்டு இப்போது ஜாப் மார்க்கெட் ரொம்ப போராகவே இருந்துச்சு. இப்போ 25ல் எப்படி இருக்குன்னு நீங்கள்? மேபி 25ல் வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் சப்போஸ் எப்போயும் அதிகமாக எடுக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ். மேபி ப்ராடக்ட் சைடில் ஆனால் வந்து அதே வேக்கன்சிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க எப்போயும் எடுக்கிற ஆட்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. சர்வீஸ் சைடில் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஹைரிங்கை. மேபி 2025 அண்ட் 2026ல் அது இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் நியூவாக ஸ்டார்ட் ஆகுது, ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வரும். அண்ட் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வேறு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சரி. ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் அதுக்கு தேவைப்படுமா? ஃப்ரெஷருக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் செட் எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லை. ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேசிக்கல் கான்செப்ட்ஸில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸாக இருக்காங்களா, அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. There are a lot of setters in IT job for a non-IT background guys. Business analyst, taking requirement from the clients. If they have good communication, they can easily crack non-IT jobs. Pure non-coding in the sense? Non-coding in the sense they do not work on development. They work with the clients, gathering the requirements, manage the project between the client and the company. Is there any specific skill set to develop for that kind of roles? Just we need a good communication in itself for that kind of roles.
What do you think about the current 2025 job market and how are the vacancies going on in your? There is all the companies are going for integrating AI into the company, and they are not much focusing on the recruitment. As of now, the vacancies are very low. They can the companies also seeing for real talent. That means they are looking for practical knowledge basically. So the freshers who want come to in IT must learn any one technology in depth so that they can easily crack into the IT. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஜாப் மார்க்கெட் கம்பேர்ட் டு 23, 24 இப்போ கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ப்ரீவியஸ்லி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நவடேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவ்வளோ இல்லைனாலும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. இப்போது காலேஜ் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். நாங்கள் 24 பேட்ச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். பிளேஸ்மெண்ட்ஸு ஒரு கம்பெனி வந்தாலே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி பெட்டர். இப்போ என்ன அப்ஸ்கில் ஆர் எனி பர்டிகுலர் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்கில்லுன்னா பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஃப்ரெஷராக உள்ளே வராங்கன்னா தே வில் எக்ஸ்பெக்ட் சம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லைக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லைக் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தே வில் ஈஸிலி கெட் இட். ரோல் ஸ்பெசிஃபிக்காக போகிறது அப்படிங்கிறது ஃப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரோல் தான் வேணும் அப்படின்ட்டு உள்ளே வந்தாங்கன்னா அப்படி சர்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தேமே ஃபீல்ஸ் சம் ஸ்ட்ரகிள். அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷராக இருக்கும்போது வைட்லி பார்க்கணும், ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பர்டிகுலராக போகிறதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஐ திங்க். இப்போ மாஸ்டர் டிகிரி எந்த அளவுக்கு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தராங்க? மாஸ்டர் டிகிரி அப்படிங்கும்போது சேம் திங், ஆன் கேம்பஸ்லேயும் சரி ஆஃப் கேம்பஸ்லேயும் சரி சேம் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சேலரி வைஸ் பிட் கொஞ்சம் அதிகம், ஒரு 10%, 20% ஃபார் ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். மாஸ்டர்ஸ் டிகிரின்னு பார்க்கும்போது சேம் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரு சேலரி வைஸ் வந்து ஒரு 10 to 15% வந்து இன்க்ரீஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அது ஒர்க் பண்ணிவிட்டு வந்த மாஸ்டர்ஸா இல்லை டைரெக்ட் காலேஜ் யூஜி முடித்தோன்னே? யூஜி முடிச்சுட்டு டேரெக்டாக மாஸ்டர் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு அந்த 10 to 15% தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேபி சினாரியோ வேரியாக இருக்கலாம். அவங்க மேபி ஒரு ஃபர்தர் க்ரோத்துக்காகவோ இல்லை ஃபர்தர் ஸ்கில்ஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக பண்ணியிருக்கலாம். பட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த 10 to 15% தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எஸ், கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சின்ன டிஃப்ரென்ஸாவது இருக்குது அப்படி சொல்லலாம். பவர் பிஐ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கோப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நான் கோடிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் பிஐக்கு தான் போயிட்டுருக்கு. அதை தவிர இப்போ பவர் பிஐலேயே இப்போ அடிஷனாக நிறைய இது வந்துருச்சு. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஏஐ இல்லாமல் இருந்துச்சு, அதனால எல்லாமே பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஈவன் பவர் பிஐ பண்ணுறதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறையா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நான் கோடிங்லாம் பேசிக்காக இந்த அனலிஸ்ட் ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே பவர் பிஐ பண்ணிடுது. ஸோ அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு ஒன்று எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ChatGPT மாதிரி தான் சிம்பிளாக ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது பேசிக்காக பார்த்திங்கன்னா இப்போ நான் கோட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிஐ அப்படின்ற ஒரு இப்போ இருக்கிற டெக்னாலஜி கற்றுக்கிட்டாங்கன்னா they'll easily get into next job. ஈவன் அது வந்து கோடிங் ரிலேட்டட் மாதிரி தான், they can step into IT as well. ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. ஆமாம் 2025ல் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததோட இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹெட்டிக்காக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா எங்கே லே ஆஃப் நடக்குது, எதுக்காக லே ஆஃப் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த சயின்ஸ் டெவலப் ஆகுறதுனால நம்மளோட நாலேஜையும் நம்ம கண்டிப்பாக அப்ஸ்கேல் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா we have to be in the same place. அது ஒன்று. நம்ம இப்போ வர டெக்னாலஜிஸ் என்னன்றதை நம்ம ஈஸியாக டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். பேசிக்காக இப்போ சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறனால எல்லாருமே ரொபோட்டிக் வைஸ் தான் போகிறாங்க. ஸோ அதனால் எதெல்லாம் ஆட்டோமேஷன்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா, தென் இட் வில் பி வெரி குட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ். தேங்க்யூ.